தாவீதுக்கு 8 பேர், 8வது ஆள் தான் தாவீது. நான் 3 நாள் உபவாச ஜெபத்தில் சொல்லியிருப்பேன். அந்த 7 பேர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு ஊருக்குள்ளே வராருன்னா அங்கே ஒரு முதலமைச்சரே வந்தால் எப்படி இருக்குமோ, பிரதமரே வந்தால் எப்படி இருக்குமோ, அவ்வளோ பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், அவ்வளோ பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும், அவ்வளோ பெரிய ஆரவாரமாக இருக்கும். ஆனால் தாவீது அப்பா ஈசா என்ன பண்ணுறாரு, 7 பிள்ளைகள் வந்து முன்னாடி நிற்க வைக்கிறாரு. ஆண்டு சொல்கிறாரு, மனுஷன் தான் முகத்தை பார்ப்பான், ஆண்டு இருதயத்தை பார்க்கிறாரு, நீ தோற்றத்தை பார்த்து எடப்படாதப்பா என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு. இவரே போய் டவுட்டாக கேட்குறாரு, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் தான் ராஜா வரப்போறான்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் இவர் என்ன பண்ணுறாரு, போய் டவுட்டாக போய் கேட்கும்பொழுது, எனக்கு ஒரு 8வது ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடு மாடு எப்போ மேய்க்க சொல்லுவாங்க? படிப்பவரெல்லாம் என்ன மேய்க்குதான் லாக்கிய சொல்லுப்பா, என்ன மேய்க்குதான் லாக்கிய? ஆடு மேய்க்குதான் லாக்கி, மாடு மேய்க்குதான் லாக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லாக்கியே இல்லாத ஆளே லாக்கியாக ஆமென் ரொம்ப உயர்வான ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு வந்தார். அவங்க அப்பாவோட நினைவு இப்படி தான், இவனுக்கு படிப்பு வராது, இவன் வேஸ்ட்டு, ஒன்றுத்துக்கு உதவாதவன் அப்படின்னு ஈசா நினச்சிருக்கலாம். அவருடைய நினைவு அப்படி இருக்கிறது, அப்பாவுடைய நினைவு அப்படி இல்லை. ஏசப்பாவுடைய நினைவு இவன் ராஜாவாக வர வேண்டும், அந்த ராஜ்ய பாரத்தை எல்லாம் இவனுக்கு வர வேண்டும், அந்த ஜனங்கள்லாம் இவர் வழி நடத்த வேண்டும் என்று பெரிதான நினைவை தாவீது மேலே கர்த்தர் வைத்திருந்தார்.